தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் விலையில்லா மடிக்கணினியை வழங்கியிருக்கிறாங்க. அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். வாங்க போய் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி. இன்னைக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய திட்டம் என்ன திட்டம்னா உலகம் உங்கள் கையில் அப்படின்ற திட்டத்திற்கு கீழே 10 லட்சம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவில் மடிக்கணினி, அதுவும் விலையில்லா மடிக்கணினி கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்பா அவர்கள் பெருமிதம் கொண்டு ஒரு ஆடியோ லான்ச்சை மீண்டும் நடத்தியிருக்கிறாரு. மடிக்கணினி வழங்கும் திட்டம் பல்வேறு கல்லூரிகள்லேருந்து பல்வேறு இந்த அரசு பள்ளியிலேருந்து படித்து வந்த மாணவர்களை அல்லது மிகப்பெரிய பேராசிரியர்களை வச்சு அந்த கல்லூரியில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை பேசுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் புதுசாக எல்லாருமே இந்த நடிகர்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு திரைப்படம் ஓடணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 4 வார்த்தை பேச சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரசிகர்களும் இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, இந்த படத்தை பார்ப்பாங்க. அதனால் ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனங்கள் அது தொடர்ச்சியாக செய்யும். இன்னும் கூடுதலாக போனால் ஒரு நடிகர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தன்னுடைய படம் நடிக்கக்கூடிய படங்களில் பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பெரிய நடிகர்கள் குறித்து பேசுவது போல டைலாக்கோ அல்லது அந்த நடிகர்கள் குறித்தான புகைப்படங்கள் வெளியாக மாதிரி இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. தானும் அந்த ரசிகன் தான் அப்படின்னு போல காட்டிக்கிட்டோம்னா இன்னும் படங்கள் எல்லாம் கூட அந்த ரசிகர்கள் பார்ப்பாங்க போவாங்க அப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கும். தமிழ்நாடு அரசு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்துருக்குறாங்க. பேர் மட்டும்தான் விலையில்லா மடிக்கணினி. ஆனால் இவங்க காசு கொடுத்தா வாங்கிறது 2000 கோடி ரூபா செலவாயிருக்கு. இந்த 2000 கோடி எங்கேருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள் வாங்கினீங்க இல்லையா மடிக்கணினி, அதில் ஒரு 200-300 ரூபாய்க்கு நெட்டை போட்டு தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் அரசியலை கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா இந்த அரசு நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்குது. நமக்கு ஐயா கொடுத்துட்டாரு, அப்பா கொடுத்துட்டாரு, சிறப்பாக கொடுத்துட்டாரு, அதனால் இவருக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது இல்லையா. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எனக்கு. அந்த மடிக்கணினால் பலருடைய வாழ்வுகள் சிறந்திருக்கு. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அந்த திட்டம் ஓகே சரி, மாணவர்கள் கொடுப்பது சரி. மாணவர்கள் அதை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தப்பட்டாலும் பலர் தன்னுடைய படிப்புக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் வாங்கி அந்த கணினி ஒரு 20,000க்கும் 30,000க்கும் விற்பனை செய்து அதில் உள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் அந்த மாணவர்களுடைய விருப்பம். தமிழ்நாடு அரசு விலையில்லா மடிக்கணினி என்று சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த மடிக்கணினியில் நம்முடைய அப்பா அவர்களுடைய புகைப்படமும் நம்முடைய தாத்தா அவர்களுடைய புகைப்படமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. மடிக்கணினியே கொடுக்கப்பட்டது எதுக்கு? மாணவர்கள் படிக்கணும் ஓடுறதுக்கு. மடிக்கணினி விலையில்லா மடிக்கணினின்னு சொல்லிட்டீங்க. 2000 கோடி ரூபா செலவு செஞ்சு தான் அதை வாங்கியிருக்கீங்க. சும்மா ஒன்றும் உங்களுக்கு அந்த மடிக்கணினியுடைய நிறுவனங்கள் கொடுக்கல. இந்த 2000 கோடி ரூபாய் யார் விட்டு காசு? என்னுடைய கேள்வி சரியானதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வரிப்பணத்திலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய காசுலேருந்து நீங்கள் உங்களுடைய படத்தை பொறிக்கிறதுக்கான உரிமத்தை யார் கொடுத்தது? நீங்கள் வழங்குறீங்க திட்டம் சரி. அதில் வர எதிர்கட்சி வேறு சாடி பேசுகிறாரு. 2019 அதிமுக ஆட்சி இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்திடுச்சு அப்படின்னு. என்னுடைய கேள்வி இன்னொன்றும் இருக்குது. 2019 நிறுத்திடுச்சு சரி. 2021 நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. 2021 நீங்கள் கொடுத்துருக்கலாமே மடிக்கணினியை மாணவர்களுக்கு. இப்போ ஏன் கொடுக்க வர்றீங்க? இப்போ ஏன் கொடுக்க வர்றீங்கன்னா, இப்போ இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள் உள்ள வர்றாங்க. அப்போ அவர்களுடைய வாக்கு நமக்கு தேவைப்படுது. அப்போ அந்த வாக்கை கவரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு 100, 200, 300 கொடுத்துடலாம். ஆனால் இப்போ புதிதாக வரக்கூடிய தலைமுறைகள் சிந்திச்சு வேறொரு நல்ல கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திடும், மற்ற கட்சிகளுக்கு அந்த வாக்கு போயிடும், நாம் தோல்வியை தழுவிடுவோம் என்கிற அச்சத்தில் பயத்தில் இப்போ 2025 நீங்கள் மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொடுத்துருக்கீங்க. பேர் மட்டும் அப்பப்போ இலவசமாக கொடுக்கப்படுது. விலையில்லா மடிக்கணினி. விலை இல்லாமல் கொடுத்தது உங்களுக்கு யார்? மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த மடிக்கணினியில் உங்களுடைய படம், உங்கள் அப்பாவுடைய படம், கருணாநிதி படம் சரி, பெரியார் படம் எதுக்கு வருதுங்க? வள்ளுவர் படம் இருக்குங்க. ஸ்க்ரீனை திறந்தா சரிங்க சரி, ஸ்க்ரீனை திறந்தா வள்ளுவருடைய படம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது சரி. தமிழ்நாட்டுடைய அரசு முத்திரை இருக்கட்டும், அரசு முத்திரை சரி இருக்கட்டும். மக்கள் வரிப்பணத்திலேருந்து கொடுக்கப்படுறதுனால அந்த அரசு முத்திரை இருக்கணும். தமிழ்நாடு அரசு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த முத்திரை இருக்கட்டும். உங்களுடைய படம் எதற்கு?
உங்களுடைய அப்பாவின் படம் எதற்கு? பெரியாருடைய படம் எதற்கு? எதுக்கு? நீங்கள் தான் தமிழ்நாட்டை செதுக்கின மாதிரியும், ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த மன்னர்கள் ஆட்சி ஒழிப்புலாம் முடிஞ்ச பிறகு ஜனநாயக ஆட்சி நீங்கள் தான் உருவாக்கின மாதிரி, தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி நாங்கள் தான் என்பது போல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது போல, நீங்கள் ஒரு மாய உலக உருவாக்குறீங்க, ஒரு காட்டுறீங்க, கட்டமைக்கிறீங்க. பார்த்தீங்களா, வெளிநாட்டிலேருந்து வர்றவன் இவனோ ஒருத்தன் பார்க்குறானா, இது இந்த ஸ்கீமை வந்து பார்க்குறவன் இந்த திட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்? ஓஹோ, தமிழ்நாட்டை நல்ல அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போகிறாங்க, அது இவங்க தான் போல, அதனால தான் மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு. மக்களுக்கு என்ன தெரிய போகுது? இல்லை அரசனுடைய நடைமுறையில் இருக்கா? தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய படம் அதில் பொறிக்கணும் அப்படின்னு நடைமுறை எதுவும் இருக்கா? மரபு எதுவும் இருக்கா? அப்படி நடைமுறை மரபு இருந்தால் அதை எடுக்கணும் இல்லையா? நீங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டு காசு எடுத்து கொடுக்கல. ரெட் ஜெயின் மூவிலேருந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு 2000 கொடுப்பா, கல்லூரி மாணவர்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கணும், மடியில்லா கணினி கொடுக்கணும், விலையில்லா மடிக்கணினி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்கள் அப்படி ஒரு 2000 3000 கோடி கொடுத்து அந்த மடிக்கணினி நீங்கள் வழங்கிடுறீங்க அப்படின்னா சரி, உங்கள் படம் இருக்கிறது. மக்கள் வரிப்பணத்திலேருந்து அந்த வரிப்பணத்தை எடுத்து இதுலேயும் நீ கமிஷன் பார்த்துருப்ப, சும்மா ஒன்றும் அரசு பார்க்காது, கமிஷன் இதுலேயும் பார்த்துருப்ப, நீ பார்த்துருப்ப, எனக்கு தெரியும். அதுவும் பணமாக வாங்கியிருக்க மாட்டாங்க இவங்க. இந்த மாதிரி பெருநிறுவனங்கள்ட்டலாம் ஷேராக போயிடுது. இத்தனை ஷேர், இவ்வளோ % ஷேர் எங்களுக்கு கொடுத்துருங்க உங்கள் கம்பெனியில், இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், வருஷம் உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம் அந்த கணினியை, பெருமையாக பேசிக்கிறாப்புல. பெரும் நிறுவனங்கள்கிட்ட இருந்து மிக தரம் வாய்ந்த மடிக்கணினி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு கொடுக்குறோம், இது மூலியமாக மாணவர்கள் பயனடைவார்கள். அதை தாண்டி மாணவர்களை தாண்டி திமுகவினர திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா பயனடைவீங்க, நீங்கள் நல்லா மிகச்சிறப்பாக பயனடைச்சுக்குவீங்க. மக்கள் வரிப்பணத்திலேருந்து கொடுக்கப்பட்ட மடிக்கணினி, அந்த வாங்கக்கூடிய மடிக்கணினியில் உங்கள் 3 பேர்த்து படம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். யார் அப்பம் விட்டு காசு? தமிழ்நாட்டில் 70 ஆண்டு கால அரசியலில் இப்போ நீங்கள் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. தமிழ்நாடு அரசு நல்ல செல்வ செழிப்பாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனை வாங்கி பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் அறிவிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க. இங்கே மாணவர்கள் மடிக்கணி திட்டம்ன்றீங்க, சரி திட்டம் சரி, அங்கேயே ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, இங்கே செவிலியர் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, பழைய ஓய்வு திட்டங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு மடிக்கணினியில் இத்தனை 1000 கோடி நீங்கள் செலவு பண்ணி உங்கள் படம் எதுக்கு அதில் வச்சுருக்கீங்க? சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டீங்களா? பல்வேறு ஆட்சியை எங்கள் தாத்தா காமராஜரை தாண்டி ஒரு ஆட்சி நீங்கள் கொடுத்துட்டீங்களா? மிக சிறந்த ஆட்சியை. காமராஜர் ஆட்சி காலத்திலையும் எங்களுக்கு சின்ன முரண்பாடுகள் இருக்குது, ஆனாலும் அதை சிறந்த ஒரு ஆட்சி நீங்கள் கொடுத்துட்டீங்களா? தாத்தா காமராஜரின் பெயரவே உச்சரிக்க முடியாத உங்கள் ஆளுங்க. காமராஜரை உச்சரிச்சிட முடியுமா உங்களால்? காமராஜரை வீழ்த்தி நீங்கள் உச்சரிச்சிருவீங்களா? உச்சரிச்சிடும், அவர் பேரை உச்சரிச்சிட முடியுமா? நீங்கள் ஏதோ அரசியல் போக்கு நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வரிப்பணத்திலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டவர்களை அரசு முத்திரை, வள்ளுவர் முத்திரை, சரி, உங்கள் படம் எதுக்குங்க? அதில் எதுக்கு விலையில்லா மடிக்கணினி? அது சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரணம் சொல்லலாம், ஜெயலலிதா ஒட்டும் போதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களான்னு. ஜெயலலிதா ஒட்டினாங்க, சரி, நீ தான் அவங்களுக்கு மாற்றுன்னு வந்தல, அயோக்கிய, நீ எதுக்கு அதில் ஒட்டுற? உங்கள் அப்பா படத்தையே அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வர்ற. அப்போ திட்டமிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். பார்த்தியா, ஸ்டாலின் வந்தனால தான், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தனால தான் நம்ம பிள்ளைக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடச்சிருக்கு, மடிக்கணினி கிடச்சிருக்கு. பார்த்தியா, இதெல்லாம் யார் கொடுப்பா? அவர் தான் கொடுத்துருக்காரு, அதனால தான் அவர் படம் இருக்குன்னு. மக்களுக்கு புரியல. இன்னும் அரசியல் விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு பெரிதளவில் இல்லை. அவர்கள் இன்னும் துன்பத்தையும் துயரத்தையும் தான் இருக்காங்க, இன்னும் ஏழ்மை வறுமை நிலையில தான் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அதுலேருந்து அமுக்குவதற்கான வேலைவாய்ப்புகளை, எவ்வளோ கொள்ளையடிக்கலான்ற வேலைவாய்ப்புகள் மட்டும் தான் பார்க்குறீங்க, காசுகளை மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் மக்கள் வரிப்பணத்திலேருந்து எடுக்கக்கூடிய எதுக்கு உங்கள் படம் எதுக்கு? உங்கள் வீட்டு காசுலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் காசுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கா? மக்கள் வரிப்பணம்னு சொல்லி தான் அவன் கொடுக்கணும். நீங்கள் அது மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அவன் கட்டுற வரியை நீ அவனுக்கு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அவனுடைய பாதுகாக்கக்கூடியதான் அரசுடைய கடமை. அதுக்கு தான் அவன் வரி கட்டுறான், அவன் காசில் தான் சம்பளம் கொடுக்கப்படுது. உங்களுக்கும் சேர்த்து அவன் தான் சம்பளம் தர்றான். நீங்கள் உங்கள் படத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாணவர்களை திசை திரும்பி வேறு எதற்கும் வாக்கு செலுத்திடக்கூடாது, நமக்கான அந்த வாக்கை பயன்படுத்திக்கணும், நமக்கு வாக்கு செலுத்தணும் என்பதுன்ற ஒரு ஒரு திட்டத்தோடு தான் இவர் வந்து இந்த மடிக்கணினி திட்டத்தை நீ கொடுத்துருக்காப்புல. மடிக்கணினி கொடுத்து அதில் ஒரு படம்லாம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி தான் பார்க்குறேன், திறந்து வச்சுட்டு கொடுத்தான், பார்த்தியா அப்பா கொடுத்துட்டாரு. அப்பாவை தவிர யார் கொடுக்க முடியும்னு இவனுக்கு தெரில. இவங்க கட்டின வரி தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. முன்னாடி பின்னாடி இதில் தமிழ்நாடு வெல்லும், அரசு போக்குவரத்து கழகத்துக்கு தமிழ்நாடுன்னு முன்னாடி பேர் போடுறதில்ல, ஆனால் தமிழ்நாடு வெல்லும் அதில் மட்டும். ஐயோ, ஆட்சி லட்சணம் மிக கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சிறந்த ஆட்சியை கொடுத்துற மாதிரி அப்படியே இருக்கிறவங்களாம் காரு பங்களா இருக்க மாதிரி சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஏழ்மைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் மாற்றிட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது போல இவருடைய படத்தை போட்டு அப்படி சிரிச்ச முகத்தோட. வெக்கமா இல்லையா ஸ்டாலின் உங்களுக்கு?
அப்படியே எழுதிக்க வேண்டியதான் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர்னு. அது மட்டும்தான் போல ஒரு சின்னத்தை வச்சு நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்புன்னு போட்டிருக்கலாம். பிரமாதமாக இருந்திருக்கும். வாக்கு கேட்கறதுக்கு ஒரு வித்தி. பொங்கலுக்கு 3000 ரூபா இப்போ காசு புதுசாக கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களின் ஏழ்மை வறுமை நிலையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு திமுக தொடர்ச்சியாக. மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுவும் புதிதாக இந்த கணினி வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த இளந்தலைமுறை வாக்காளர்கள், மாணவ செல்வங்கள், நீங்கள் ஒரு 300 400 அந்த அப்பா கொடுக்குற 1000 ரூபாயிலே ஒரு 500 செலவு பண்ணியாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் இணையத்தை பயன்படுத்தி கண்டதை கழித்து பார்க்காம அரசியலை தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு, தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது, எந்த திட்டத்தில் எவ்வளோ கையாண்டுருக்காங்க இவங்க, செய்திகளை அறிஞ்சுக்குங்க. அரசுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இதில் மக்கள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஆசிரியர்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்க வேண்டியிருக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எவ்வளோ தொகை நிலுவையில் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. அரசியலை முதல்ல தெரிஞ்சு இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இலவசங்களை வைத்து நம்பி விடாதீர்கள். இவர்கள் அயோக்கியர்கள். திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் நல்லதுக்குன்னு சொல்கிறான்னா அதை அவன் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்குவான்.